Okay, good morning. Good morning. நாங்கள் இன்றைக்கு நுண்ணறிவு வினாக்கள் பாப்போம். சரியா பிள்ளைகள்? மூனா ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை. குட் மார்னிங் டீச்சர். கொஞ்சம் முதலாவது வினா, எனக்கு 4 வயதாக இருக்கும் போது எனது தம்பியின் வயது அரைப்பங்கு. எனது வயதின் அரைப்பங்கு. சரியா பிள்ளைகள்? தம்பியின் வயது எனது வயதின் அரைப்பங்கு. அரைப்பங்குன்றது எழுதியிருக்கு. என்னது விளங்கலையோ? சரியா பிள்ளையா? பாருங்க, எனக்கு 4 வயதாக இருக்கும் போது இல்ல டீச்சர் வரேல. என்ன வரையில? எனக்கு 4 வயதாக இருக்கும் போது தம்பியின் வயது 12 வயதாக இருக்கும் போது தம்பியின் வயது 6 வயது. அவனிங்க, எனக்கு 4 வயதாக இருக்கும் போது தம்பியின் வயது அரைப்பங்கு. எனது வயதின் அரைப்பங்கு. சரியா இதுல எனது வயதுன்ற அடிப்படையில் எனது வயதின் அரைப்பங்கு எனில் எனக்கு 12 வயதாக இருக்கும் போது தம்பியின் வயது யாதென்று கேட்டிருக்கு. அப்ப எனது வயது 4. அப்ப தம்பியின் வயதுன்னு சொன்னா என்ன செய்ய வேணும்? அரைவாசி என்று சொன்னா நாங்கள் 2ஆல வகுக்க வேணும். அப்ப 2ஆல வகுத்தால் 4 2ஆல் வகுத்தால் எத்தனை? அரைப்பங்கு 2. சரி, அப்ப தம்பியினுடைய வயது எத்தனை? 2. எனக்கும் தம்பிக்கும் அடுத்தது பார்க்க வேண்டியது, எனக்கும் தம்பிக்கும் இடையிலான வயது வித்தியாசம் பார்க்கணும். எனக்கு 4 வயதாக இருக்கும் போது தம்பிக்கு 2 வயதுன்னு சொன்னா 2 பேருக்கும் இடையிலான வயது வித்தியாசம் எத்தனை? 2. 2 பேருக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 2. சரியோ? இனித்தான் நாங்கள் எனக்கு இப்ப 12 வயது. சரியோ? எனக்கு இப்ப 12 வயது. இனி தம்பியின் வயது என்னன்னு கணிக்கிறது? வித்தியாசத்தை தானே நாங்கள் கணிக்கணும். நெடுகலமங்களுக்கு தம்பி எனக்கு நம்பிக்கும் ஒரே வயதா இருக்காது, அரைப்பங்கா இருக்காது. ஒரே வயது இல்ல, அரைப்பங்காக இருக்காது. சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் 12 வயதுல இருந்து 2 வயதை நாங்கள் கழித்தமாக இருந்தால் எத்தனை வரும்? 10. விளங்கிட்டோ? இது எல்லாருக்கும் நாங்கள் முதல் அரைப்பங்குன்னு சொன்னபடியா நாங்கள் 12 அரைவாசி என்று முதல் எல்லாரும் நேரடியா விட சொன்னீங்க. அது சரியோ? இல்ல, நாங்கள் வயது வித்தியாசத்தையும் இதுல கவனத்துல கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? அப்ப வயசு வித்தியாசத்தை நாங்கள் கவனத்துல கொண்டமாக இருந்தால் எத்தனை? எனக்கு 12 வயதுண்டா, தம்பிக்கு என்னை விட 2 வயது குறைவு. அப்ப தம்பிக்கு என்ன விட 2 வயது குறைவுன்னு சொன்னா எத்தனை? 12ல இருந்து 2 போனால் 10. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த வினாவுக்கான விடை எத்தனை? 10 வயது. ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த வினா, ஒரு மீட்டர் துணியின் விலை 120 ரூபாய். 1 மீட்டர் துணியின் விலை எவ்வளவாம்? 120 ரூபாய். சரியா பிள்ளைகள்? உங்களுக்கான கேட்ட கேள்வி 25 சென்டிமீட்டர் துணியின் விலை யாதென்று கேட்டிருக்க. அப்ப 25 சென்டிமீட்டரினுடைய துணியினுடைய விலையை கணிப்பதற்கு என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்? முதல் நாங்கள் 1 மீட்டர் துணி, அப்ப 250 சென்டிமீட்டர் நாங்கள் 2 மீட்டருக்கான துணியை முதல்ல காண வேணும். அப்ப 2 மீட்டருக்கான துணியை காண்றதுன்னு சொன்னா எத்தனை? 2 மீட்டருக்கான துணி
120 ரூபாய 4ஆல வகுக்கணும். இல்ல பிள்ளைகள் திருப்ப வடிவாக்காம இதே மாதிரி ஒரு கணக்கு முதலும் விளங்கப்படுத்தினான். 250 சொன்னோட நீங்கள் என்ன 1000 நினைச்சு 1 மீட்டர்ல வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 100 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப 200 சென்டிமீட்டர்ல எத்தனை மீட்டர்? 2 மீட்டர் 2,5 மீட்டர் இருக்குது. 250 சென்டிமீட்டர். நீங்கள் 1000 நினைப்பிலதான் 4ஆல வகுக்கணும்னு சொல்றீங்க. அது தவறு. சரியா பிள்ளைகள்? 1 மீட்டர்ல வந்து 100 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப உங்களுக்கு கேட்டிருக்கிறது 250 சென்டிமீட்டர். அப்ப 250 சென்டிமீட்டர் சொன்னா நாங்கள் முதல் முழு பெருமானத்துக்குரிய இத பாப்போம். 2 மீட்டர் துணியின் விலை எவ்வளவா இருக்கும்? 120. நாங்கள் எத்தனையால பெருக்க வேணும்? 2ஆல பெருக்க வேணும். 120 2ஆல பெருக்கினா 240. சரியா பிள்ளைகள்? இனி அடுத்ததை பாருங்க. இனி அரை மீட்டர் துணி எங்களுக்கு என்ன? 1 மீட்டர் துணியை நாங்கள் 120 சொன்னாங்க. அது இந்த அரைவாசி தானே என்ன? 50 சென்டிமீட்டர். அது நாங்கள் 50 சென்டிமீட்டர் துணியின் விலை 60 ரூபாய். 120 2ஆல வகுத்தால் எத்தனை? 60 ரூபாய். சரியோ? இந்த 60 ரூபாவை உங்களுக்கு இது 2 மீட்டர் துணி இந்த விலை 120 240 மீட்டர். அடுத்தது அரை மீட்டர் 50 மீட்டர் துணி 50 மீட்டர் இல்ல பிள்ளைகள் 50 சென்டிமீட்டர் மாறி சொல்லிட்டேன். 50 சென்டிமீட்டர் 60. அப்ப இனி நாங்கள் என்ன செய்யணும்? இந்த 240ஐயும் 60 ரூபாயையும் கூட்டினமாக இருந்தால் எத்தனை? 300 ரூபாய். எவ்வளவு ரூபாய்? 300 ரூபாய். 300 ரூபாய். ஓகே பிள்ளையா. இனி அடுத்ததை பார்ப்போம். இது விளங்கிட்டல இருக்கு. நீங்க மாறி சென்டிமீட்டர்ல தந்ததை நீங்க குழம்ப கூடாது. போன வகுப்புலையும் ஒரு வகுப்புல இதே மாதிரி வேறு ஒரு கணக்கு தந்தனா. இந்த 250 சென்டிமீட்டர் சொல்லி தந்ததால நீங்கள் 250 மீட்டர் நினைக்கிறதோ இல்ல அந்த கிலோமீட்டர் கிலோகிராம் அதுகளுக்கு தான் நாங்கள் 250 சொன்னா கால் எடுக்கணும். இது காலோ இல்ல. மீட்டர் கணக்கு வந்தா துணி கணக்கு வர மீட்டர் கணக்கு வந்தா இப்படி எடுக்கிறீல்ல. சரியா பிள்ளையார்? இத வடிவா கவனிக்கணும். சென்டிமீட்டர்ல தான் இல்ல தந்திருக்கு. மீட்டர் இங்க மீட்டரும் இங்க சென்டிமீட்டர்லயும் தந்திருக்கு. இத வடிவா நீங்கள் விளங்கி கொள்ள வேணும். சரி பிள்ளைகள், நீ அடுத்ததை பார்ப்போம். ரெடியோ எல்லாரும்? அடுத்தது ஒரு நிலையில் அமீர் தொடக்கத்திலிருந்து 13ஆவதாக நிற்கிறான். சரியோ? அமீர் தொடக்கத்திலிருந்து 13ஆவதாக நிற்கிறான். அவன் கடைசியிலிருந்து 5ஆவதாக நிற்கிறான். அவன் கடைசியிலிருந்து எத்தனையாவதாக நிற்கிறான்? 5ஆவதாக. சரியோ பிள்ளையா? 5ஆவதாக நிற்கிறான். சரியோ? 5ஆவதாக நிற்கிறான். விஜயில் எத்தனை நபர்கள் நிற்கின்றன கேள்வி கேட்டு. அப்ப நாங்க இதே கணக்கு முதல்ல முறுக்கா பார்த்தாங்க. இது ஒரு நிறை. இதுல இருக்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியல போல இருக்கு. பாருங்க, இது ஒரு நிறை. இந்த நிலையில வந்து முதல் அமீர் தொடக்கத்தில இருந்து எத்தனையாவது நிற்கிறான்? ஒரு நிலையில அமீர் தொடக்கத்தில இருந்து எத்தனையாவது நிற்கிறான்? 13ஆவது நபராக நிற்கிறான் அமீர். அடுத்த பாருங்க, அவர் கடைசியில இருந்து இங்க இருந்து எத்தனையாவது நிக்க போறான்? இங்க இருந்து எத்தனையாவது நிக்க போறான்? 5ஆவதாக நிக்க போகிறான். செய்ய பிள்ளைகள் 5ஆவதாக நிற்கிறான். அப்ப நாங்கள் இனி என்ன செய்ய வேணும்? 5ஆவதாக நிற்கிறான். இனி நாங்கள் இந்த நபர்களை வந்து மொத்தம் எத்தனை நபர்கள் இருக்கிறோன்றதை நாங்கள் கணிக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? ஓ, 5ஆவது நபர் நிற்கிறான். 2 தடவைகள் இந்த அமீர் எண்ணப்படுகிறான். அமீருக்கு முன்னால 12 பேரும் அமீருக்கு பின்னால 4 பேரும் நிற்கிறாங்க. ஓ, விளங்கலையா பிள்ளைகள்? ஓகே, அப்ப நாங்கள் 2 தடவைகள் அமீர எண்ணப்படுகிறபடியா நாங்கள் 1 தடவை தான் அந்த வரிசையில நிக்கிறாக்களை எண்ண வேணும். ஆகையால அமீர் 13ஆவதாக முன்பக்கத்திலிருந்து பாக்குறோம். இருந்து பார்த்தா எத்தனையாவது? 5ஆவதாக நிற்கிறார்கள். அமீருக்கு பின்னுக்கு இன்னும் 4 நபர்கள் நிற்கிறார்கள். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருப்பார்கள்?
19 நபர்கள். அடுத்த பாருங்க இல்லையாண்டா இது ரெண்டையும் நாங்கள் கூட்ட போறோம். 13ஐயும் 5ஐயும் கூட்டினால் எத்தனை? 18. 18 வருமோ? வராதே. 2 தடவைகள் எண்ணப்படுகிறான் அமீர். ஆகவே ஒன்றை நாங்கள் கழிக்க வேணும். ஒன்றை கழிச்சாய்த்தின 18 இருந்து ஒன்றை கழிச்சால் 17. ஓகே, அடுத்த கணக்குக்கு போவோம். அடுத்த கணக்கு பாருங்க பிள்ளைகள். இருநூறின் அரைவாசியின் கால் பங்கு எத்தனை? 200இன் அரைவாசியின் கால் பங்கு எத்தனை என்று பார்க்கணும். சரியோ? அப்ப 200இன் அரைவாசியின் கால் பங்கு எத்தனை? சொல்லுங்க பாப்போம். எத்தனை 200இன் அரைவாசியின் கால் பங்கு? 25. என்னண்டு கண்ட நீங்க? 200இன் அரைவாசி எவ்வளவு? 200இன் அரைவாசி மிஸ் 50இன் அரைவாசி 25 மிஸ். ஓகே, 200இன் அரைவாசி வந்து உங்களுக்கு எத்தனை? 100. இனி இந்த 100இனுடைய கால் பங்கு தான் கேட்டிருக்கோம். ஓகே, 100 நாங்கள் கால் பங்கு சொன்னா 4ஆல வகுக்க வேணும். அப்ப 100 நாங்கள் 4ஆல வகுத்தால் எத்தனை? 25. அப்ப 200 வாசியின் கால் பங்கு எத்தனை? 25. ஓகே, இனி நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். 800 மில்லிலிட்டர் கொள்ளத்தக்க பாத்திரம் ஒன்றினுள் 300 மில்லிலிட்டர் கொள்ளத்தக்க பாத்திரம் ஒன்றினால் 3 தடவை ஊற்றும் போது, நாங்கள் ஒரு பாத்திரத்துல நீரை ஊற்றும் போது வரணும் பிள்ளையால். இதுல நீர் என்று வரையில தடவைகள் நீரை ஊற்றும் போது பாத்திரத்திலிருந்து வெளியேறிய நீரின் அளவு யாது? விளங்கிட்ட பிள்ளைகள். 800 மில்லிலிட்டர் கொள்ளத்தக்க பாத்திரம் ஒன்றினுள் 300 மில்லிலிட்டர் கொள்ளத்தக்க பாத்திரம் ஒன்றினால் 3 தடவைகள் நாங்கள் ஊற்றும் போது பாத்திரத்திலிருந்து வெளியேறிய நீரின் அளவு யாது? பெரிய பிள்ளைகள். இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? முதல் 300 மில்லிலிட்டர் பாத்திரம், அதனால நாங்கள் எத்தனை தடவைகள் ஊற்ற போறோம்? 3 தடவைகள் ஊற்ற போறோம். 3 தடவைகள் ஊற்றினா எத்தனை தரம் வரும்? அதுக்கு 300 மில்லிலிட்டரை எத்தனையால பெருக்க வேணும்? 3ஆல பெருக்க வேணும். 300 மில்லிலிட்டர் நாங்கள் 3ஆல பெருக்கினா எத்தனை? 900. சரியா பிள்ளைகள்? 900. இனி என்ன செய்ய வேணும்? இனி என்ன செய்ய வேணும்? எங்களுக்கு மேலதிகமா எவ்வளவு நீர் நாங்கள் வெளியில விட்டு இருக்கிறோம் பார்க்க போறோம். அந்த பாத்திரத்தால நாங்கள் எங்களோட பாத்திரம் 800 மில்லிலிட்டர் தான் கொள்ளும். ஆனா நாங்கள் மேலதிகமாக இருக்கிற இந்த 300 மில்லிலிட்டர் பாத்திரத்தால இந்த 800 மில்லிலிட்டர் பாத்திரத்துக்குள்ள 3 தடவை ஊத்த போறோம். அப்ப ஊத்தினா எவ்வளவு நீர் வெளியே? இந்த 900 மில்லிலிட்டர் நீரில இருந்து 800 மில்லிலிட்டர் அளிச்சமாக இருந்தால் வெரி குட், வெரி குட். வெரி குட். அப்ப 900 இருந்து 800 கழிச்சமாக இருந்தால் எத்தனை? 100. ஓகே, அப்ப 100 மில்லிலிட்டர். விளங்குது? ஓகே பிள்ளைல, நீ அடுத்த கணக்குக்கு போகலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. ஒரு ஓ நான் வைபர்லயும் அனுப்பி விடுவேன். நீங்கள் பயிற்சி ஒன்று அனுப்புறேன், அதையும் செய்து போட்டு அனுப்புங்க. ஒரு குளிர்பான போத்தில் 5 விருந்தினரை உபசரிக்க போதுமானது. ஒரு குளிர்பான போத்துல நாங்கள் எத்தனை பேருக்கு உபசரிக்கலாமா? 5 நபர்கள், 5 விருந்தினர்களுக்கு உபசரிக்கலாம். எனவே இங்க 48 விருந்தினர் வந்திருக்கு. சரியா பிள்ளைகள்? 48 விருந்தினர்கள்
வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உபசரிக்க போதுமான குளிர்பான போத்தல்கள் சொன்னா நாங்கள் என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? சொல்லுங்க பிள்ளைகள், என்ன செய்ய வேணும்? ஒரு குளிர்பான போத்தில் 48 அஞ்சால குடிக்கணும். வெரி குட். 48 விருந்தினர்களை நாங்கள் 5 போத்தல்கள் வழங்கணும்னு சொன்னா 48 நாங்கள் 5ஆல வகுக்க வேணும். 48 எத்தனை? குளிர் 10 குளிர்பான ஓகே, அப்ப 9. 48 நாங்கள் 5ஆல வகுத்தால் 9. மீதி எத்தனை வந்திருக்கு? மீதி 3 பேர் வெளியில நிக்கிறோம். அப்ப நாங்கள் அந்த 3 பேருக்கு நாங்க தரமாட்டோம் சொல்லலாமோ? 3 பேருக்கும் அப்படியும் கொடுக்கதான் போறோம். சரியா பிள்ளையால்? அப்ப நாங்கள் இத 48 5ஆல வகுத்தாயின 9 45. மிச்சம் 3 பேர் வெளியில நிக்கிறோம். அப்ப எங்களை வீட்டை வார விருந்தினர் நாங்கள் 3 பேரையும் திரும்பி போங்கன்னு சொல்லலாமோ? இல்ல. அப்ப நாங்கள் புதுசா இன்னும் ஒரு போத்துல நாங்கள் உடைச்சு கொடுக்க வேண்டி வரும். சரியா பிள்ளையா? ஆகவே அப்ப இன்னும் ஒரு போத்துல எடுக்கிறோம். அப்போ 9 போத்தலோட இன்னும் ஒரு போத்துல நாங்கள் எடுத்து குளிர்பான போத்தல்களை உபசரிக்கிறதுக்கு எடுத்தால் எத்தனை வரும்? 9 1 கூட்டினா எத்தனை? 10. ஓகே, அப்ப 9 1 கூட்டினா எத்தனை குளிர்பான போத்தல்கள்? 10 குளிர்பான போத்தல்கள். நாங்கள் அந்த மிச்சமா இருக்கணும்னு சொல்லி போட்டு நாங்கள் அந்த மீதியை விடலாம். அந்த மீதிய வார நபர்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அத வழங்க வேணும். அவைகள் தேவையில்லைன்னு சொல்லி விடலாம். விருந்தினர் வந்து அவைய கலைச்சு விடுறத வர வேண்டாம் இல்லத்தானே? ஆகவே அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த 3 பேருக்காகவும் புதுசா ஒரு குளிர்பான போத்துல நாங்கள் பயன்படுத்த வேணும். சரியா பிள்ளையார்? இனி அடுத்த கேள்விக்கு போலாமோ? ஓகே. ஓம் டீச்சர். சொல்லுங்க. இத காணும் டீச்சர். காணுமோ? இன்னும் 3 கணக்கு தான் இருக்கு. அடுத்தது பாருங்க பிள்ளைகள். பாதை ஒன்றில் 5 மீட்டர் சம இடைவெளியில் 28 கொடிக்கம்பங்கள் நாட்டப்பட்டுள்ளன. 5 மீட்டர் சம இடைவெளியில 28 கொடிக்கம்பங்கள் நாட்டப்பட்டிருக்கு. எனின் முதலாவது கம்பத்துக்கும் இறுதி கம்பத்துக்கும் இடையிலான தூரம். அப்ப நாங்கள் எத்தனை கொடிக்கம்பம் நாட்டப்பட்டிருக்கு? 28 கொடிக்கம்பங்கள் நாட்டப்பட்டிருக்குது. சரியா பிள்ளையால்? 28 நாட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா நாங்கள் இடைவெளி பார்க்க இடைவெளிதான் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. இடைவெளி சரியா பிள்ளை? 28ல இருந்து நாங்கள் இடைவெளியை முதல் கவனிங்க பிள்ளைகள், கதைக்க வேண்டாம். 28 கொடிக்கம்பம் சொன்னா கொடி கம்பங்களுக்கு இடையிலான தூரம் சொன்னா நாங்கள் கழிக்க வேணும்னு சொன்னோம். இடைவெளி வந்து ஒன்றை கழிக்கணும். தூண்கள் 28 சொன்னா இடைவெளியை நாங்கள் ஒன்றை கழிச்சா எத்தனை வரும்? 27 வரும். 27 இடைவெளி. அப்ப அந்த 27 இடைவெளிக்கு தான் எத்தனையாம்? 5 சம இடைவெளியில இருக்கு. அந்த இடைவெளிகள் வந்து 5 மீட்டர் இடைவெளியில இருக்கு. அப்ப நாங்கள் 27 5ஆல பெருக்க வேணும். பெருக்கினால் எத்தனை இடைவெளி வந்து கண்ட நாங்கள் 28ல இருந்து 1 கழிச்சா 21. 27 நாங்கள் 27 ஒன்றில் பிள்ளைகள் 27. 27 5ஆல பெருக்கினால் எத்தனை? 135 மீட்டர். சரியா பிள்ளைகள்? 135. விளங்கிட்டோம் இந்த கணக்கு? யாருக்காவது விளங்காம இருக்கோ? இன்னொருக்கா விளங்கப்படுத்துங்க டீச்சர். இன்னொருக்கா விளங்கப்படுத்துங்களா? கொஞ்சம் விளங்குது இல்ல. இன்னொருக்கா விளங்கப்படுத்துங்க. ஓகே, பாருங்க. பாதை ஒன்றில் 5 மீட்டர் சம இடைவெளியில் 28 கொடிக்கம்பங்கள் நாட்டப்பட்டது. பாதையில வந்து கொடி கம்பங்கள் நாட்டப்பட்டிருந்த ஒரு நேர்கோடு தானே. ஒரு பாதைன்னு சொன்னா ஒரு நேரான வளைந்து போனாலும் ரவுண்ட் வித்தியாசமா வரும். நேர்கோட்டுலதான் அமைஞ்சிருக்கும். அப்ப இந்த நேர்கோட்டுல வந்து என்ன 28 கொடிக்கம்பங்கள் நாட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த 28 கொடிக்கம்பத்துக்கு இடையில எத்தனை இடைவெளி வரும்? நாங்கள் முதல் நீர்க்குழாய் பொருத்துற கணக்கு பார்த்து நாங்கள் எல்லாம் அது மாதிரி அதே மாதிரி தான் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
அதே மாதிரி பாருங்க, 28 தூண் இருக்குது, மன்னிக்கவும் கொடிக்கம்பம் இருக்குது. அந்த கொடிக்கம்பங்களுக்கு இடையிலான தூரம், இடையிலான இருக்கிற இடைவெளியை பார்த்தோம்னு சொன்னா ஒன்று குறையும். கொப்பில தான் போட்டு பார்க்கணும். அப்ப நாங்கள் 28 கொடிக்கம்பங்கள் நாட்டப்பட்டிருக்குது. 28 கொடிக்கம்பத்துக்கு இடைவெளி வந்து சரியா பிள்ளையா? 18 இனி அந்த 27 இடைவெளி சரியா? 27 இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை நாங்கள் அந்த இடைவெளியை நாங்கள் 5 மீட்டரால பெருக்க வேணும். அப்ப 27 இடைவெளி இருக்கு. 27 இடைவெளிக்கு ஒரு இடைவெளியின் நீளம் வந்து 5 மீட்டர். அப்ப அந்த 5 மீட்டரால நாங்கள் பிரிக்கணமாக இருந்தால் எங்களுக்கு விடை என்ன கிடைக்க போகுது? 135 மீட்டர். அப்ப இதுக்கான விடை என்ன? 135 மீட்டர். சரி, இனி அடுத்த கணக்குக்கு போவோம். பாருங்க, ஒரு நாய்க்குட்டியின் ஒரு நாள் பராமரிப்பு செலவு 50 ரூபாய். சரியா பிள்ளைகள்? ஒரு நாய்க்குட்டியின் ஒரு நாள் பராமரிப்பு செலவு 50 ரூபாய் எனின் இவ்வாண்டு இறுதி காலாண்டில் அந்த நாய்க்குட்டியின் பராமரிப்பு செலவு யாதென்று கேட்டது. ஒரு நாய்க்குட்டியின் ஒரு நாள் பராமரிப்பு செலவு எவ்வளவு? 50 ரூபாய். அப்ப இவ்வாண்டு இறுதி காலாண்டு அந்த நாய்க்குட்டியின பராமரிப்பு செலவு. ஒரு ஆண்டுல எத்தனை மாதங்கள் இருக்குது? ஒரு வருஷத்துல எத்தனை மாதங்கள் இருக்குது? 12. அப்ப அரையாண்டுன்னு சொன்னா என்ன செய்த நீங்க? 2ஆல வகுத்த நீங்க அந்த 12 2ஆல வகுத்த அரையாண்டுன்னு சொன்னா 6 மாதங்கள் வரும். அதே மாதிரி காலாண்டுன்னு சொன்னா எத்தனை வரும்? எத்தனையால பிரிக்க வேணும்? 4ஆல வகுக்க வேணும். அப்ப 4ஆல வகுத்தா எத்தனை மாதம் வரும்? அதுக்குள்ள 3 மாதங்கள் வரும். அந்த 3 மாதங்களும் வந்து என்ன எது நாங்கள் பார்க்க வேணும்? இறுதி காலாண்டு. இறுதி காலாண்டுண்டா இதுல இருந்து வரும் கடைசியில இருந்து நாங்க பார்க்கணும். கடைசி 12ஆவதா இருக்கிறது என்ன மாதம்? மார்கழி. மார்கழிக்கு முதல் இருக்கிற மாதம் என்ன? கார்த்திகை. கார்த்திகைக்கு முதல் இருக்கிறது ஐப்பசி. அப்ப எதுல இருந்து வர போகுது? ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. அந்த 3ஐயும் தான் நாங்கள் என்னவா எடுக்கணும்? இறுதி காலாண்டுன்னு சொல்லி எடுக்க போறோம். அப்ப நாங்க 12 மாதங்களை காலாண்டு கணிக்கிறது என்னண்டு 4ஆல வகுத்து நாங்கள் 4ஆல வகுத்தா எத்தனை வந்திருக்கு? 3. அப்ப அந்த 3ம் இறுதி காலாண்டுல இருந்து பார்க்க வேணும். அப்படின்னு இறுதி காலாண்ட பார்ப்போம். அக்டோபர் மாதத்தை பாருங்க. அக்டோபர் மாதம் சொன்னா என்ன மாதம்? ஐப்பசி. ஐப்பசி மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? 31 நாட்கள் இருக்குது. அப்ப ஐப்பசி மாதத்துல வந்து 31 நாட்கள் இருக்குது. ஒரு நாளைக்குரிய பராமரிப்பு செலவு 50 ரூபாய். அப்ப 31 நாட்கள் நாங்க 50ஆல பெருக்கினமாக இருந்தால் எவ்வளவு ரூபாய்? 1550 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அப்ப 31 நாட்கள் இருக்குது. 31 நாட்களை நாங்கள் 50 ரூபாவால நாங்கள் பெருக்க போறோம். 50 ரூபாவால் பெருக்கினமாக இருந்தால் 1550 ரூபாய். இனி அடுத்த மாதத்தை பார்ப்போம். அடுத்த மாதம் என்ன? நவம்பர். நவம்பரை பாருங்க. நவம்பர் மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? 30 நாட்கள் இருக்குது. 30 நாட்கள் இருக்குது. 30 நாட்கள் வந்து ஒரு நாளைக்குரிய செலவால நாங்க பெருக்க போறோம். 30 நாட்கள் ஒரு நாளைக்குரிய செலவால பெருக்கினமா இருந்தால் எவ்வளவு வரும்? 30 தர 50 1500 ரூபாய். அப்ப நவம்பர் மாதத்துக்குரியது 1500 ரூபாய். அடுத்ததை பார்ப்போம். டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதத்துல எத்தனை இருக்கு நாட்கள்? 31 நாட்கள் இருக்குது. டிசம்பர் மாதத்துல 31 நாட்கள் இருக்குது. அப்ப நாங்க இந்த 31 நாட்களை 50ஆல ஏன் 50ஆல பெருக்கிறோம்? ஒரு நாள் பராமரிப்பு செலவு. அப்ப நாங்க ஒரு நாள் பராமரிப்பு செலவு 50 ரூபாய். அதே மாதிரி நாங்க 31 தர 50 1550. சரியா பிள்ளைகள்? இப்ப இந்த 3 மாதத்துக்குமான ஒவ்வொரு மாதத்துக்கானது நாங்கள் தனித்தனியே கண்டு கொண்டுட்டோம். இனி என்ன செய்ய வேணும்? மொத்த செலவு தானே கேட்டிருக்கு அந்த இறுதி காலான்னு சொன்னா. இந்த 3 மாதத்துக்கான செலவையும் நாங்கள் பார்க்க வேணும். அப்ப இந்த 1550 ரூபாய். அடுத்தது
1500 ரூபாய். அடுத்தது 1550 ரூபாய். அந்த மூன்று எண்ணங்கள் நான் கூட்ட 4600 ரூபாய். வெரி குட். அப்ப நாங்கள் இந்த மூன்று எண்ணங்கள் கூட்டினமாக இருந்தால் எவ்வளவு வரப்போகுது? 4600 ரூபாய். பிள்ளைகள் ரூபாய். ஓகே, இது விளங்கிட்டு யாருக்காவது இந்த கணக்கு விளங்காம இருக்கோ? விளங்கிட்டு எனக்கு விளங்கல டீச்சர். ஒருக்கா திரும்ப சொல்றதோ? விளங்கல டீச்சர். விலங்கல்ல டீச்சர். ஓம். ஓகே ஓம் டீச்சர். ஓகே பிள்ளைகள், சரியான விடை எழுதின பிள்ளைகளுக்கு பாராட்டுக்கள். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், திருப்ப சொல்றேன்னு பாருங்க. இந்த காலாண்டு கணிக்கிறது எல்லாரும் விளங்கிட்டு அப்படி காலாண்டு கணித்து நாங்கள் ஒரு வருஷத்துல இருந்து நாங்கள் காவாசி ஆண்டத்தான் காலாண்டுன்னு சொல்றது. காலாண்டுன்னு சொன்ன அரைவாசி ஆண்டு நாங்கள் 2ஆல வகுப்போம். வருஷத்துல நாங்கள் 4ஆல வகுக்க வேணும். 12 நாட்களை மன்னிக்கவும், 12 மாதங்களை நாங்கள் 4ஆல வகுத்தமாக இருந்தால் எத்தனை வரும்? 3. சரி, இனி நாங்கள் அந்த 3 மாதங்களும் எந்தெந்த மாதம்? இறுதி காலாண்டு சொன்னபடியா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களை தான் நாங்கள் கவனத்துல கொள்ள வேண்டும். அப்போ அக்டோபர் மாதத்துல மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கு? 31 நாட்கள் இருக்குது. நவம்பர் மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? 30 நாட்கள் இருக்கின்றது. அடுத்தது டிசம்பர்ல எத்தனை நாட்கள் இருக்குது? 31 நாட்கள் இருக்கின்றது. தெரியவில்லையா? எல்லாத்திலையும் இப்படி பார்த்துட்டு இனி நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஒரு நாளைக்குரிய செலவால அந்த மாதத்துக்குரியதை நாங்கள் கணிக்க போறோம். அப்ப 31 நாட்களை 50 ரூபாவால பெருக்கினமாக இருந்தால் எவ்வளவு வரும்? 1550 ரூபாய். அடுத்ததை பாருங்க, 30 நாட்கள் கொண்ட நவம்பர் மாதத்துக்கான செலவு 30 தர 50 1500 ரூபாய். அடுத்ததை பாருங்க, டிசம்பர் மாதத்துக்கான செலவு 31 தர 50 1550 ரூபாய். இனி நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த 3 மாதத்துக்கு உரிய மொத்த செலவை நாங்கள் கணிக்க போறோம். 1550 சக 1500, 1500 சக அதோட 1550 நாங்க கூட்டினமாக இருந்தால் மொத்த செலவு எங்களுக்கு கிடைக்கும். அப்ப மொத்த செலவு எவ்வளவு? ரூபாய் 4600. எவ்வளவு? 4600 ரூபாய். ஓகே, இப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டோ? ஓகே, இனி நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். பெருமானங்களை காண்க. சரியா பிள்ளையா? நீங்கள் இந்த பெருமானங்களை காண போறீங்க. சரியோ? இந்த முதலாவது என்னண்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். முதலாவது பாருங்க, இது என்னண்டு வந்திருக்கு? 1, 2, 5 வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, இதுக்குரியதான் நாங்கள் இப்ப காண வேணும். சரியா? இதுக்குரியது என்னண்டு காண வேணும்? அதுக்கு அது விளங்க இல்லையோ? பாருங்க பிள்ளை, தெரியுதோ? ஓகே, என்னண்டு வேறும் இதுக்கு பாருங்க. சண்டை நாங்கள் ஒன்றால இருக்க போறோம். 2 2. இனி 2 2 மடங்கு எத்தனை? 2 2 மடங்கு எத்தனை? 4. அந்த 4ஓட ஒன்றை கூட்ட போறோம். 4ஓட ஒன்றை கூட்டினா எத்தனை? 5. அதே மாதிரி இதையும் பாருங்க, 2ஓட நாங்கள் 3 பெருக்க போறோம். அப்ப 2 எத்தனை? 6. 6 2 மடங்கு எத்தனை? 6 நாங்கள் 2ஆல பெருக்கினால் 6 2ஆல பெருக்கினால் எத்தனை? 12. சரியா பிள்ளை? 6 2ஆல் பெருக்கினால் எத்தனை? 12. அந்த 12ஓட நாங்கள் ஒன்றை கூட்டின நாங்கள். அப்ப 12ஓட ஒன்றை கூட்டினா எத்தனை வந்து? 13 வந்திருக்கு. அடுத்தது 3 நாங்கள் 4ஆல பெருக்க போறோம். 3 4ஆல பெருக்கினால் எத்தனை? 12. 12ஓட 2 மடங்கு எத்தனை? 24.
24 ஒண்ட கூட்டினால் எத்தனை வரும்? 25. அதே மாதிரி இங்க வரும் 22. எல்லாம் ஒரே மாதிரி. முதல் இதுக்கு இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற இலக்கங்களை நாங்கள் பெருக்கினாங்க. பெருக்கி போட்டு அதில் 2 மடங்கு பார்த்தோம். அந்த குட்டி 5 வந்தது. இதே மாதிரி 23 6 6 2 மடங்கு 12. 12ஓட ஒண்ட கூட்டினால் 13. 3ஓட 4 பெருக்கினா எத்தனை? 12. 12 இந்த 2 மடங்கு 24. 24ஓட ஒண்ட கூட்டினால் எத்தனை? 25. சரியா பிள்ளையால்? அப்ப இதுக்கான 25. நீ ஓகே, வெரி குட். 25. இனி அடுத்த கணக்க பாப்போம். ஓகே, நீ அடுத்த கணக்கு பாருங்க. இப்ப வருது. இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சொல்லுங்க. கணக்கு முழங்கையில இந்த இப்ப விட்டு இருக்கிற டிஸ்பிளேல தெரிய கணக்கு வரையில பாருங்க பிள்ளைகள். இது நாங்கள் 5 மடங்க பார்க்க போறோம். 5 மடங்க பாருங்க. 5 மன்னிக்கணும். 5 பக்கத்தை நாங்க பார்க்கணும். சதுர எண்ணத்தை நாங்க சொல்றோம். 5 சதுர எண்ணத்தினை 5 சதுர எண்ணத்தினை 25. 25. ஓகே, கவனிங்க பிள்ளைகள். 5வது சதுர எண்ணத்தினை 25. நாங்கள் அந்த 25ல இருந்து 5ஐ கழிச்சமாக இருந்தால் எத்தனை? கழித்தால் 25ல இருந்து 5 போனால் 20. அதே மாதிரி அடுத்ததை பாருங்க. 6வது சதுர எண்ணத்தினை 6 36. 36ல இருந்து 3 கழித்தால் எத்தனை? 33. 36ல இருந்து 3 கழித்தால் 33. அதே மாதிரி அடுத்ததை பாருங்க. 7வது சதுர எத்தனை? 7 49. 7 எத்தனை? 49. 49ல இருந்து நம்ம என்ன செய்யணும்? 1ஐ கழிக்க வேணும். அப்ப 49ல இருந்து 1 கழித்தால் எத்தனை? 48. இப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டோ? அப்ப இந்த இதுக்கான பெறுமதி என்ன? 48. இதுக்கான பெறுமதி என்ன? 48. சரியா பிள்ளைகள்? இப்ப எல்லாருக்கும் இது விளங்கிட்ட தெளிவா? விளங்கிட்டு. ஓகே, யாருக்காவது விளங்காம இருந்தா சொல்லுங்க. எந்த கணக்கு விளங்கலைன்றத சொல்லுங்க. நான் திரும்ப விளங்கப்படுத்துறேன். எல்லாருக்கும் கிளியரோ? எல்லா கணக்கும் விளங்கிட்டு. ஓகே, வெரி குட். அப்ப நாங்கள் இனி அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரியா பிள்ளைகள்? Thank you, Miss. Bye, Miss. Okay, bye. Teacher. Thank you, teacher. Bye, Miss. Okay, bye பிள்ளைகள். Thank you, Miss. Thank you, teacher. Bye, teacher. Teacher. சொல்லுங்க. கடைசியா படிப்பிச்சதற்கு விளங்கப்படுத்துங்க. கடைசியா படிச்சதோ? ஓ, இதுதானே? ஓகே, பாருங்க. இது சதுர எண்ணை. நாங்கள் சதுர எண்ணு சொன்னா என்னன்னு பாக்குறது? அதே எண்ணை நாங்கள் அதே எண்ணால பெருக்கிறோம். நாங்கள் சதுர எண்ணு சொல்லுவோம். நாங்கள் இதுல 5 இந்த 5 நாங்கள் எத்தனையால பெருக்கணும்? அதே எண்ணால பெருக்கினா எங்களுக்கு சதுர எண் கிடைக்கும். அப்ப 5 5ஆல பெருக்கினால் எத்தனை?
25 சரியோ இனி 25 5 கழிக்க வேண்டும் 25ல இருந்து 5 கழித்தால் எத்தனை 20 சரியா பிள்ளையா அதே மாதிரி அடுத்து வரும் இதுக்கு என்னண்டு வரும் 6 ஆறாவது சதுரம் என்ன 36 வெரி குட் 6 நாங்கள் பிரிக்க வேணும் 6 36ல இருந்து நாங்கள் எதை கழிக்க வேணும் அடுத்த பக்கத்துல இருக்கிறத கழிக்க வேணும் அப்ப 3 கழித்தால் எத்தனை 33 ஓகே 33 ஓகே அதே என்னால பிரிக்க போறோம் 7 எத்தனை 49 வெரி குட் அப்ப 49 நாங்கள் என்ன செய்யணும் அடுத்த பக்கத்துல இருக்கிற ஒன்றை கழிக்க வேணும் அப்ப 49 ஓகே 79 மன்னிக்க வேணும் 49ல இருந்து ஒன்றை நாங்கள் கழிச்சா எத்தனை 48 ஓகே இப்ப எல்லாரும் விளங்கிட்டோம் ஓகே இனி நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம் ஓகே பிள்ளை ஓகே பாய் Bye, teacher. ஓகே பாய் Ini apa kelas? Ini apa kelas? இனி அடுத்த கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் வாங்க ஓகே Teacher. சொல்லுங்க இதுல ஏன் அந்த உண்டை கழிக்கணும்? நாங்கள் இந்த முதலாவதுல இருந்து அடுத்த சைட்ல இருக்கிற முக்கோணிக்கு இருக்கிற எண்களை நாங்கள் கழிச்சு கொண்டு வரோம் என்ன சதுரம் தானே 25ல இருந்து 5 கழிக்கிறாங்க அதே மாதிரி இதுக்கும் 36 வந்தது 36ல இருந்து 3 கழிக்கத்தான் 33 வந்தது அதனாலதான் இதை 7 7 49 49ல இருந்து 1 கழிச்சுதான் இந்த பெட்டிக்குள்ள நாங்கள் விடைய போட வேண்டும் அதனாலதான் 1 கழிச்சுனாங்க சரியோ சரியா பிள்ளைகள் ஓகே பிள்ளைகள் இதோட நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம் Bye, teacher.